ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் என்ன காட்ட போகிறேன்னா, இனிப்பு மாங்காய் செய்கிறது எப்படிங்கிறத தான் காட்ட போகிறேன். மோஸ்ட்லியாக எங்கள் வீட்டில் நாங்கள் இதை தான் அதிகமாக செய்வோம். மாங்காய் சீசன் டைமில் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ஃபேவரட்டான டிஷ்னால் இது தான், சைட் டிஷ். நாங்கள் இதை தான் அதிகமாக செய்வோம். ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் எங்கள் வீட்டில் நல்லெண்ணெய் இருந்தது. நாங்கள் அதிகமாக நல்லெண்ணெயில் தான் செய்வோம். இந்த ஊறுகாய் நல்லாயிருக்கும் சாப்பிட. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் உங்கள்கிட்ட எந்த ஆயில் இருக்கோ அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சத்தோட பட்டை மிளகா சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா உங்களுக்கு சாதத்தில் வச்சு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டு எல்லாமே போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் நான் இன்றைக்கி என்ன மாங்காய் எடுத்துருக்கேன்னா, ஒட்டு மாங்காய் எடுத்துருக்கேன். ஒட்டு மாங்காய் நல்லா தோலெல்லாம் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அதை அலசிட்டு இது வதங்கினதுக்கப்புறம் இது கூட மாங்காயும் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. ரொம்ப நேரம்லாம் வதக்கணும்னு தேவையில்லை. கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயில் கடந்து வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நான் மிளகாத்தூள், மஞ்சள் தூள் ரெண்டுமே எண்ணெயில் போடுறேன். எதுக்காக நான் எண்ணெயில் போட்டு வதக்குறேன் அப்படின்னாக்கா, அந்த மசாலா நம்ம கொஞ்சம் தான் மசாலா போட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட நம்மளுக்கு அந்த டிஷ் ஃபுல்லாகவே எல்லாத்துலேயுமே சேர்ந்துருக்கணும் அப்படிங்கிறது தெரியணுங்கிறதுக்காக எண்ணெயில் போட்டு வதக்கணும் அப்படின்னா அதோட கலர் கொஞ்சம் அதிகமாக காட்டும். அதுக்காக நான் எண்ணெயில் மிளகாத்தூளையும் மஞ்சள் தூளையும் போட்டு வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் அதை வதக்கினதுக்கப்புறம் உப்பு, பெருங்காயத்தூள் போட்டோம்னா பெருங்காயத்தூளோட ஸ்மெல் நல்லாயிருக்கும். அதுக்காக உப்பு போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. உப்பு எதுக்காகனா கொஞ்சம் சீக்கிரமாக வேகும் அப்படிங்கிறதுக்காக உப்பு போட்டுருக்குறேன். ரெண்டும் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் ரொம்ப நேரமாக வதக்கணும்னு தேவையில்லை. ஏன்னா நம்ம வேக வைக்கிறதுக்காக தண்ணி ஊற்ற போகிறோம். கொஞ்சம் நேரம் வதக்கினதுக்கப்புறம் அதில் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி வதக்கிட்டு ரொம்ப குழைவாக வேகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. லைட்டாக வெந்தாலே ஓகே தான். ஏன்னா நம்ம சுகர் சேர்க்க போகிறோம் இல்லையா, அதுக்காக லைட்டாக வெந்தாலே ஓகே தான். தண்ணியெல்லாம் கொஞ்சம் இதாகி வந்ததுக்கப்புறமா அதில் சுகர் சேர்த்துக்கோங்க. நம்ம ஊற்றிருக்க தண்ணி ஃபுல்லாகவே ட்ரை ஆனதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் ஸ்வீட்டான மாங்காங்கிறதுனால நான் கொஞ்சமாகவே சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் வதக்கினாலே ஓகே, அது மெல்ட் ஆகிடும். அதோட ரெடி ஆகிடும். மறக்காமல் நீங்களும் அதை செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய்.